குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் க்ளீனிங்கு, அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் அன்பாக்சிங், ஹனி தேன் வந்திருந்தது அது. அப்புறமா ஃப்ளவர் தோட்டத்தில் கொஞ்சம் பூவெல்லாம் பறித்தேன், கொஞ்சம் பூ கட்டினேன். இந்த மாதிரி லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செகண்ட் டைம் vlog ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் போட்ட vlog நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு தர்மத்தின் கதை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு, இது மகாபாரதத்தில் கேட்ட கதை. நான் தர்மர் யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் ஒரு கீரிப்புள்ள அந்த யாக சாம்பலில் பெரளுது. அப்போ தர்மர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பெரண்டுட்ருக்கன்னுட்டு. அப்போ அந்த கீரிப்புள்ள சொல்லுது, நான் அந்த கிரிப்பிள்ளை பார்க்க எப்படி இருக்குன்னா, பாதி தங்கம், கொஞ்சம் அங்கங்கே தங்கமோ கொஞ்சம் கிரிப்பிள்ளையோட உடம்போ தெரியுது. அப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கும் உடம்பு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு கதை சொல்லுது. காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவரோட குடும்பத்தோட. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க. அது அவங்களோட தியான முறையாக இருந்தது. அதுவும் செடியிலேருந்து நெல் மணிகள் பயிர்களெல்லாம் பறிக்க மாட்டாங்க. கீழே உதிர்ந்துருந்தால் மட்டும்தான் எடுத்து அதை மாவாக்கி கஞ்சி பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கும் போது ஒரு நாள் யாசகம் கேட்டு ஒரு முனிவர், ஒரு வயசானவர் வந்தார். அவங்களுக்கு இவங்க உள்ளே கூப்பிட்டு உபசரித்து இந்த முனிவர் கொடுத்தாரு, தன்னோட பங்கு சாப்பாட்டை கொடுத்தாரு. அந்த யாசகம் கேட்டவர் ஒரே வாயில் அள்ளி போட்டுட்டார். நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு. அவங்க மனைவி, இந்தாங்க ஐயா எங்களோட சாப்பாடுன்னு அந்த அம்மா பங்கு கொடுத்தாங்க. அப்படியே அவங்க 2 குழந்தைங்க பசங்க பங்கும் கொடுத்துட்டாங்க சாப்பிட சொல்லி. சரி, இது முடிச்சிட்டோடனே அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றதுனால ரொம்ப வீக் ஆகி அந்த டைம் சாப்பிட முடியாமல் இறந்துட்டாங்க. ஸோ இந்த கதையை இங்கே தர்மர்கிட்ட சொல்லும். சரி, இந்த கதையினால் எங்களுக்கு என்னத்துக்கு இதை சொல்கிறேன்னு கேட்கும்போது, அங்கே வயசான ஒரு வேஷத்தில் தர்ம தேவதை. ஸோ தர்ம தேவதை அவங்கக்கிட்ட ஆகாரம் கேட்கும் போது தனக்கு இல்லைன்னா கூட அவங்க கொடுத்து அந்த தர்ம தேவதையை திருப்திப்படுத்தும் போது அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இறந்த பிறகு, அந்த குடும்பமாகவே. ஸோ அதுக்கு கீரிப்பிள்ளை சொல்லுது, அந்த பருக்கையில் அவங்க தர்மம் பண்ண இடத்துல 1 2 சாப்பாடு சிந்தி இருந்தது. அந்த சாப்பாடை நான் போய் பரண்டு பார்த்தேன். அந்த இடத்துல எனக்கு தங்கமாக ஒட்டிக்கிச்சு. அதனால் பாதி உடம்பு தங்கமாக இருக்குது, பாதி கீரிப்பிள்ளையாக இருக்குது. இது அசிங்கமாக இருக்குது எனக்கு. அதனால் முழு தங்கமாக ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நான் பரண்டு பார்க்குறேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு தங்கம் ஆகலை. இங்கே நீங்கள் யாகம் நடத்துகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டு வந்தேன். இங்கேயும் உங்கள் சாம்பலில் பிறண்ட பிறகும் எனக்கு தங்கமாகலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தர்மத்தை விட யாகம் பெருசு இல்லை. எவ்வளோ பெரிய யாகம் நடத்தினாலும் அந்த சாம்பல்லேருந்து எனக்கு தங்கமாகலை. தர்மம் பண்ண இடத்துல இருந்த பருக்கை மூலயமா எனக்கு தங்கமாச்சு. ஸோ யாகங்களை விட தர்மமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் நம்ம மக்களுக்காக ஒரு உபகதையை இதில் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கதை மட்டும் இல்லை, என் லைஃப்லேயும் நான் நிறைய கடைப்பிடிச்சிருக்கேன். அது என்னோடய பெருமை இல்லை, இறை அருள் எனக்கு அது வாய்ப்பு வழங்கியிருக்கு. ஸோ நம்மளுமே நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு செஞ்ச தானங்களை கொடுத்து நம்மளும் புண்ணியங்களை சேர்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.